எவ்வளவு நெருங்கிய சொந்தமா இருந்தாலும் 3 நாளைக்கு மேல் ஒருத்தர் வீட்டில் விருந்தாளியாக இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. நோய்வாய்ப்பட்டால் 3 நாள் மருந்து சாப்பிட்டாலே குணமாக வேண்டும். அதுதான் நல்ல ஆரோக்கியமான உடலுக்கு அழகு. விருந்தும் மருந்து 3 நாளைக்கு தான் என்ற பழமொழி இருக்கும் பொழுது மாதக்கணக்கில் மருந்து எடுத்துக்கொள்வது சரியா? இந்த பழமொழியை கேள்விப்படும் போதெல்லாம் ஒரு அருமையான கதைதான் என் நினைவுக்கு வரும். ஒருவன் தன் தாயிடம் சென்று, அம்மா, என்னை என் மாமியார் வீட்டில் விருந்துக்கு அழைத்திருக்கிறார்கள், போயிட்டு வரட்டுமான்னு அனுமதி கேட்டான். தாயும் சரி என்று கூறினாள். அம்மா, எப்போ நான் திரும்பி வரணும் என்று மகன் கேட்டான். அதற்கு அந்த தாய், எப்பொழுது உன் முகம் உனக்கு தெரிகிறதோ அன்று வந்துவிடு, அதற்கு மேல் ஒரு நாள் கூட அங்கே தங்க வேண்டாம் என்று சொல்லி அனுப்பினாள். தாய் என்ன சொன்னாள் என்று புரியாமல் மகனும் மனைவியை அழைத்து கொண்டு விருந்துக்கு சென்றான். அங்கே தடபுடலாய் விருந்து உபசரிப்பு. இலையில் வைக்க இடமில்லை. அத்தனை வகைகள், கோழி, முட்டை, மட்டன், மீன் என்று அனைத்தும் பரிமாறப்பட்டன. அவனுக்கு சந்தோஷமோ சந்தோஷம். 2ஆம் நாளும் நல்ல விருந்து. இலையில் எல்லாம் இருந்தது, மட்டனை தவிர. 3ஆம் நாள் இலையில் மீன் இல்லை. 4ஆம் நாள் இலையில் கோழி இல்லை. 5ஆம் நாள் இலையில் முட்டையும் இல்லை. 6ஆம் நாள் இலையில் சைவ உணவு, சாம்பார், ஒரு கூட்டு, ஒரு பொரியல். 7ஆம் நாள் இலையே இல்லை, தட்டில் சோறு, சாம்பாருடன் ஒரே ஒரு பொரியல். 8ஆம் நாள் சாம்பார் சாதம் மட்டுமே. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவனும் அதை சாப்பிட்டான். 9ஆம் நாள் அவனுக்கு ஒரு அதிர்ச்சியை தந்தது. தட்டில் கஞ்சி சோறு, தொட்டுக்க ஊறுகாய். பசியில் அதையும் சாப்பிடுவதற்கு தலையை குனிந்தா அந்த கஞ்சி தண்ணியில் அவன் முகம் தெரிந்தது. அப்பொழுதுதான் அவன் அம்மா சொன்னது அவன் நினைவுக்கு வந்தது. அவனும் இனிமேல் இங்க இருந்தா நமக்கு மரியாதை இல்லை என்று உணர்ந்து தன் வீட்டுக்கு கிளம்பிவிட்டான். எவ்வளவு நெருங்கிய சொந்தமா இருந்தாலும் 3 நாளைக்கு மேல் ஒருத்தர் வீட்டில் விருந்தாளியாக இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. அதேபோல் நோய்வாய்ப்பட்டால் 3 நாள் மருந்து சாப்பிட்டாலே குணமாக வேண்டும். அதுதான் நம் நல்ல ஆரோக்கியமான உடலுக்கு அழகு. விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது உங்க வாழ்க்கையில ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கான்னு கமெண்ட்ல எழுதுங்க.